காசினி முழுவதாலோ பக்தியாய் காவல்காரன் பாங்குடன் உரைக்க கேட்டு ரோட்ல ஒரு ஜல்லிக்கல்லு கூட இல்ல ரோடு ஜல்லி மகாராஜா ஜல்லிய மகாராஜா அந்த காணா கண்ணனுக்கு ரகசியத்துனா புறப்படு இங்கே வாணும் இருக்கு அர்ஜுன மகாராஜா தமிழ்நாடு வருகிறார் கையில் கொண்டு சொன்னால் தெரியும் குலமா குருகுலம் உத்தம மத்தியில் சொல்லக்கூடிய சந்திர குலம் பாண்டு மகாராஜா அவருடைய புதல்வர்கள் பஞ்ச பாண்டிய ராஜாக்கள் பாண்டு மகாராஜா இருக்கும் தாயார் குந்தமாதேவி எம்மேற்கு பிறந்த அடியேர் ஆணில் வில்லையர்கள் அர்ஜுன பெருமா வரக்கூடிய காரணம் என்ன? இன்றோ 17 சண்டை கண்ணனை கொல்ல வேண்டும். எப்படி வருகின்றேன்? அருகாமல் மாமா இருக்கின்றார், மாமா இருக்கின்றார். மாமா எடுத்து எதிர்த்து செல்ல வேண்டும். இங்கே வாழும் இருக்கு கோபால கண்ணன் தமிழ்நாடு வருகிறார்.
கோத்திரக்கு அண்ணன், லட்சுமிக்கு மணமாளன், இந்த கோபால கண்ணன் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தரிசனம் அமைக்க வந்திருக்கிறேன். பெரியவர்க்கெல்லாம் நமஸ்காரம், சிறியோர்க்கெல்லாம் ஆசீர்வாதம். யார் இங்கே மாதவா? பகவானே காலை வணக்கம். வச்சு கை தருகிறாங்களா? மாதவா, என் பாலாறு விந்தாத்தை ஆதாரமாக வடிந்தபடியால் உன் மனமாதன் எப்படி இருக்கிறதோ அப்படியே வந்திருக்க. கூட நல்லா இருக்கு. பகவானே, சபையோக்கி வந்தவர் யார் என்ற விளக்கம் சொன்னா தெரியுங்க. யுகமா 4 யுகம், 3ஆம் யுகமான துவாபர யுகத்திலே அதர்மம் பெருக்கெடுத்து விட்டது, தர்மம் தாழ்ந்து விட்டது என்று இந்த பூமாதேவி என்னிடத்தில் வந்து கதறி எழுதாள். பூமி வாரத்தை தீர்க்க வேண்டும் என்று உரைத்தாள். நான் அன்று வைகுண்டத்திலே நாராயணனாக விட்டிருந்தேன். வந்து அடிக்கின்ற போது, பூமாதேவி உன் பூமி வாரத்தை நான் தீர்க்க வேண்டுமானால் நான் கேட்கின்ற நேரத்தில் கேட்கின்ற இடத்திலே எனக்கு 1 அடி மண் தானமாக நீ வழங்க வேண்டும், 1 அடி மண் ஆழமாக வணங்க வேண்டும் என்று கேட்க அவளும் தருகிறேன் என்று ஒப்புக்கொண்டால் நானும் இந்த பூமி பார்த்து தீர்ப்பதற்காக எந்த மாதத்தில பிறந்து? என்ன மாதம்? ஆவணி மாதம், அஷ்டமி திதி, ரோகிணி நட்சத்திரம், கிருஷ்ணபட்சம் கூடிய சுபதினத்திலே தேய்பிறையிலே வடமதுராபுரி ஆண்டு வரக்கூடிய என் தாய்மாமன் கம்சன் சிறைச்சாலையில் தந்தை வசுதேவருக்கும் தாயா ஜானகி அம்மையாருக்கும் 8வது மகனாக பிறந்தேன். ஆகட்டும். 8வது மகனாக பிறந்து ஓர் இரவில 2 தாயை கண்டவன் யசோதை இடத்திலே வளர்ந்து தாய்மாமனை கொன்று இந்த பூமி வாரத்தை தீர்க்க வேண்டும் என்று பாண்டவரை துணை கொண்டு வந்தமற்ற தூயன் பாண்டவர் சகாயனாக வளர்ந்து வருகிறேன். வந்தாவாசம் என்பது எனக்கு கிடையாது. வந்தாவாசம் இருந்தால் பூமி பாரம் தீர்க்க முடியாது. ஆகையால் இந்த பூமி வார பாண்டவரை துணை கொண்டு கௌரவர்களை அடித்து அப்படியே எனக்கு வேண்டியவர்களும் அடிக்க திட்டமிட்டு இருக்கிறேன். ஏனென்றால் ஒரு விவசாய பயிர் நன்றாக வளர வேண்டுமானால் களை பிடுங்குவது வழக்கம். களை பிடுங்கும் போது நன்றாக இருக்கிற பயிரும் சேர்ந்து வருவது இல்லையா? அதே போல இன்றைய தினத்திலே 17ஆம் நாள் சண்டையிலே கர்ணனுக்கு மோட்சத்தை அளிக்க வேண்டும். ஏன்னா அவனும் பயிர் களை கொடுக்கும் போது அவனும் சேர்ந்து பண்ணணும். ஏனென்றால் நீ நல்லவனை ஆனாலும் அதர்ம வழியில் சென்றால் நீ அதர்மியாவாய் என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்டவே இந்த அவதாரம் எடுத்திருக்கிறேன். புரிகிறதா? 14ஆம் நாள் சண்டை அனுதினமும் என் மைத்துனன் அர்ஜுனனுக்கு ரத சாரதியாக விளங்குவேன். பேர் ஓட்டுவது வழக்கம். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். மாமா இது அங்கே போயினாதா? பாபா நான் நேரா வீட்டுக்குள்ள போய் படுக்க போறேன். நேரா போயினீரா? சரி, அவசரமா அழைத்து செல்கிறாயே. எங்க வாய்ப்புன் பாபா? மாமா எங்க போறோம்? இன்றோ 16 17 நாள் யுத்தம் சண்டனை ஜெயிக்க வேண்டும் மாமா. யோ சபதம் நிறைவேற வேண்டும். சபதம் நீ நிறைவேற்ற என்ன எங்க போறீங்க? யோ வாயா தேர் ஓட்டறதுக்கு வேணியா நீ? பாத்தி பானே கேள்பா டாலி ஆனா பாத்தி பானே கேள்பா டாலி பாதி பட்டாயா இதுவரை எத்தனை சண்டை முடிந்திருக்கிறது? 17
16 நாட்கள் சண்டையிலே காத்துட்டான் இதுவரை நானே இந்த 16 நாட்கள் சண்டையிலே எமை காப்பவர் உங்களை எல்லாம் காத்து கொண்டு வந்து ரதம் ஓட்ட முடியாது. இத்தனை நாட்கள் வந்த வீரர்கள் சாதாரண வீரர்கள் எதிரியாக. இன்று உனக்கு எதிரியாக வருபவன் யார்? ஈகுலத்துக்காரன். வருபவர்கள் சாதாரண எதிரி கிடையாது. அப்படியா? ஒரு எதிரி கிடையாது, 2 எதிரி ஒன்றாக சேர்த்துக் கொண்டு வருகிறார்கள். யார் யார்? எதிரி கர்ணன் ஒன்று. அன்று காண்டாவனத்தை நீ எரிக்கின்ற பொழுது காண்டாவனத்திலிருந்து உயிர் தப்பி சென்றது அந்த அஸ்வேஷன் என்று சொல்லக்கூடிய நாகம், ஒரு பாம்பு. அந்த நாகமானது சென்று கர்ணனிடத்தில் அடைக்கலமாக இருக்கிறது. அப்படியா? எதிரி நண்பன் என்று கூட்டாக சேர்ந்து கொண்டார்கள். 2 எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா? அதனால் இன்றைக்கு எந்த விதமானோ பொய்யோ மெய்யோ அவன் கரத்திலே நாகக்கணை இருக்கிறது, பாம்பு. ஆமா, பாம்பு என்றால் படையும் நடக்கும். ஆகையால் அந்த கர்ணனானவன் நாகக்கணையை விடுகின்ற போது அது வந்து உன்னை கொல்லுமோ அல்லது உனக்கு முன்னாடி நான் தான் தேர் தட்டில அமர்ந்து தேர் ஓட்டி கொண்டிருப்பேன், அல்லது வந்து என்னை கொல்லுமோ எனக்கு பயமா இருக்கிறது. அது ஏற்கனவே அடிபட்டு போயிருக்கு. சத்த பாம்பு சமம். கருத்துல என்ன இருக்கு தெரியுமா? இருக்குது மாமா. கரத்தில் காண்டிவம் இருக்கின்றது. காண்டிவத்தை வைத்து அந்த கண்ணனை கொன்றுடுவோம். ஆமா, அந்த ஆதிசேடன் மீது படுத்து அவன் மீது படுத்து இருக்கக்கூடியவர் நீ. 5 தலை நாகத்தின் மீதே படுத்து உறங்குபவன். கேவலம் இந்த ஒரு தலை பாம்புக்கா பயப்படுறா? அது எனது பாசமான பாம்பு, இது வந்து பகை பாம்பு. அப்படியா? ஓய் அர்ஜுனா, ஆமா, கர்ணன் மீது பயம் இருந்தால் இப்போதே சொல்லிவிடு, இப்போதே வீட்டுக்கு ஓடிவிடலாம். அங்க போய் நடு ஆத்துல இறக்கி விட்டு என்ன, அதுக்கப்புறம் அங்க திருப்பிட்டு வந்து கோவம் வரும். அடியா உள்ள போய் நம்பன மாதிரியா போயா ஏடியா நானே போய் சந்திக்கு போச்சு வாய். அதனால உன் பேச்சு நம்பி உன் கூட வரேன். நடு ஆத்துல என்ன கைட்டி விடாத. அப்படியா? புறப்படலாமா? போகலாமாமா. முழங்காட்டம் ஆசீர்வாதம் எனக்கு முக்கியம். இந்த கண்ணனுக்கும் ரதவாட்ட வந்தீரல்லவா, மகிழ்ச்சி அடைந்தீர். பார்த்தீர்களா, ரணகளம் அமோக இரைச்சலாக இருக்கிறது. நம்மோடு யுத்தம் செய்ய, நம்மோடு மோத யார் வந்திருக்கிற அறிந்து வா. ஆமா, சீதா பகவானே. யாரது? காலை வணக்கம். அடடே ஜல்லிய மகாராஜனே. வணக்கம் வணக்கம். ரணகளத்துல வந்த காரணம் என்ன? அது உமக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. நாட்கள் ரணகளத்தில் உறங்கி கொண்டிருந்தீரா? தெரிவிக்கிறேன். வழக்கம் போலே என் மைத்துனன் அர்ஜுனனுக்கு ரத சாரதியாக தேர் ஓட்டுபவனாக வந்திருக்கிறேன். ஆமா, ஆகட்டா. நீங்கள் எதற்காக வயதான காலத்தில் வந்திருக்கிறீர்கள்? கண்ணனுக்கு ரத சாரதி வந்திருக்கேன்.
நம்ம ரெண்டு ஒரே லிஸ்ட் இருக்கிறோம். ஓகே சரி ஆகட்டும். மைத்துன அர்ஜுனன் இருக்கிறான், முதிர்ந்த கோபத்தோடு இருக்கிறான். பார்த்து சொல்லுங்கள் உன் தங்கச்சி பையன். ஆகட்டும் பகவானே. ஓய் காண்டிவா ஓய் காண்டிவா நானே அங்க எடுத்துட்டு வந்துக்கிறேன். நீ அங்க வந்த நானா கர்ணனுக்கு ரதசல் வந்துக்கிறேன். ஓய் தாய் மாமனா இருந்தாலும் உன்னை உட்டி வைத்திருக்கிறான். கண்ணனுக்கு ரதத்தை வந்துறியா? ஆமா ஓய். ஏயா உனக்கு இந்த கேவலமான வேலை? ஏயா சரி ஏதோ ஒரு வேலை செய்யற மாமா. சக்தி அங்கிள் சொல்லி கொடு, சொல்லி குத்துற போற. பத்து வேலையை மட்டும் பாரு. ஆகட்டும் பேர் மட்டும் ஆகட்டும். எந்த வேலைனா செஞ்ச தலை இருக்காது. சாப்பிட்டுட்டோம் போகட்டும். ஆகட்டும். பகவானே எனக்கு எப்ப மாச்சான்? வாய் மாவனுக்கு விட்டு விட்டு ஞாபகம் மோச்சமா? அடா சண்டைக்கு வந்தவன் சாவை பத்தி கேட்கின்றான். ஜெல்லி மகாராஜனே இன்றைய தினத்திலே உனக்கு மரணம் நடக்காது. கிடையாது. ஆமா நாளைய தினத்திலே 18ஆம் நாள் போர் அன்று என் மைத்துன தர்மபுத்திரன் கரத்தான் உனக்கு மரணம் மோட்சமும் கிட்டும் என்ன வேணா பேசுகிறேன். ஓய் கண்ணா உனக்கு சமர்ப்பண பூனி புடிச்சு வந்துருக்கலாம். வேலைக்கு அடிச்சோம்னா நாங்க போய் கதை பாடி வயசானவன் நடக்க முடியல, புரியுமாதான் போய் வர முடியும். கம்பி காட்டுற கதை எங்கன்னு சொல்லிருங்க. நம்மோட யுத்தம் செய்ய யார் வந்திருக்கிறார்? உனக்கு சமராக பெண்ணோடு சமர்புரிய முகத்தால் மீசியலாத பேருவே பட்டறாங்க. எனக்கு நீங்க ரத ஓட்டுறீங்க. அந்த வேடிக்கை யார் ரத ஓட்டுறீங்க? அந்த கொக்குப்பி நாம இடம் வந்துக்கிறாங்க. இருந்தாலும் எப்படியா வந்தால் வருவாங்க அறிந்தால் அவனை விட சாமார்த்தியமான ஆளுங்க உன்ன ரத ஓட்டிட்டு வந்து நான் பாத்துக்கிறேன். நீ ரதத்தை மட்டும் ஓட்டு. அதே ஆமாண்டா இல்லடா ரதத்தாண்ட வரத குதிரை எட்டு வாதி வாங்குவோம். பகன்னு வந்துட்டா வயதண்ண எங்க வைக்கிறவன் நம்ம கிட்ட கூட வெயிட் கேட்டு வர்ற மாமா ரதம் சரியா விட்டு எதற்கு வந்தாய்? சண்டைக்கு வந்து உனை வெற்றி கொண்டேன். உனை கொள்ள எரிவடம் ஆக்கிறோம் இருக்கிறது. உன்னை கொல்ல வேண்டிய நாகாசுரத்தை கலத்தி ஏற்றி வந்திருக்கிறேன். யாரா என்கிட்ட சண்டை போட வந்துக்கிறா? அட்டாக்கிடி மேற்பட்ட விதியில உன்னிட கருவாய்ந்து நீங்கும் சுதாச்சரை அட்ட உருமாறினதை என் அறிவேன். என் கர நாக பானம் கொண்டு சிரமரும் படியாடி தோரணம் படமுள்ள பகவானே இப்போ பாடிய மூடா படிவாய் தோரணம் படமுள்ள பகவானே இப்போ அது பண்ற மறுபடியும் அடிக்கிற பாடா மாமா எங்கன்னு கூப்பிடு. மாமா வங்காயத்துல மாமா எங்க? எங்க வங்காயத்தாச்சா? நான் மாமன் ஆயாச்சு பிறந்த சண்டை போடும்போது இருக்கு வர. ஓய்
எதுக்கு அவராவது நீ வெண்ணெய் கை வச்சு நெய்க அலையிற சபாஷ். நீ சொன்ன வார்த்தை ஓய் கண்ணா நாகாஸ்திரக்கும் போது எதுக்கு சொமான சண்டை எதுக்கு சண்டை போடுற சொமா பானத்து எதுக்கு போடணும் ஒரே கனகால் விடு ஓய் நாகாஸ்திரம் ஆமா ஆமா சிவனுக்கு பூஜை செய்து சப்பா சங்கர பார்வதி நேகா பரமதயாளா ஈனரட்சகா திரிபுரதகனா சுந்தரை கோரி வந்து வேணாகோ கற்புடன் மீது வந்தமாவினுக்க நான் வேண்டினேன் உன்னை இட்டு வந்தது எவனா முகூர்த்தத்துக்கு போறனா பூனை மடியில் கட்டியில் வயசாகணும் பார்த்தான் சனினா முதல் கோணம் முற்றிலும் கோணம் என்பார்கள் இந்த நாகாசுரத்தை அர்ஜுனனுக்கு குறிவைக்கின்ற பொழுது எது குறுக்கு வந்து இருக்கிற லக்கு எங்க வைக்கிற ஓய் லட்டா லக்கு 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 ஓ இலக்கு லக்கு எங்க வைக்கிற குறி குறி எங்க வைக்க தமிழ்ல குறி எங்க வைக்கிற சமஸ்கிருதம் போற குறி எங்க வைக்கிறீங்க மாமா ஓய் அர்ஜுனன் ஒரு வீரன் ஆமா ஒரு வீரன் துடித்து சாகக்கூடாது உயிர் எப்படி பிரியுதுன்னு அவனுக்கே தெரியக்கூடாது அதனால் ஒரே கனகான் அவன் சிரமேறு உடல் வேறு வகுபடியாக அவன் சிரசில் குறி வைக்கிறியா திருச்சிக்கு வைக்காத அங்க இருக்கிற மாய கலர் தான் அதனால அவன் எதனா சுது செஞ்சிருவான் நான் பக்கத்துல இருக்காரு என்ன செய்யணும் நான் உட்கோ மாறுக்கோ மத்தியில் புரிவாத்தால் அந்த அர்ஜுனன் மணிவா அப்படியா நான் சொல்வது கேளு ஓய் ஓய் எதுக்கு வந்த தேரோட்ட அட தேரோட்ட வந்த தள்ளிங்க உங்களை தப்பிடுமா போய் சொல்லடா என் காலு கட்டவர்களுக்கு கீழே உட்காந்துக்கிறாரு என் காலை விட கீழே இருக்கிறாரு என் கால் கட்டுவர் வெட்டிசை காட்டுகிற அத்திசை அதன் திருப்பணமே தவிர எனக்கு லக்கு சொல்லிடுறாரு நீ பெரிய ஆளு கிடையாது நான் சின்ன ஆளு கிடையாது ஒருவேளை உன் பேச்சு கேட்டு நான் மானத்தை விட்டு அர்ஜுன செத்தா அவன் மாண்டார் யாருக்கு பெருமை எனக்கு பெருமை ஜல்லி பேச்சு கேட்டுதான் கர்ணம் பானத்தை விட்டா அதனால தான் அர்ஜுன செத்தான் ஜல்லினே இல்லைன்னா கண்ணுக்கு வெற்றி கிடைத்திருக்காது அப்படி ஒரு வெற்றி தேவையா லாபமோ நஷ்டமோ தோல்வியோ வெற்றியோ என் எண்ணம் எப்படி இருக்குதோ அதை மட்டும் சண்டை செய்வேன் என் கால் கட்டவரில் எந்த திசை காட்டுதோ காத்து வச்சு திருப்பி ரதத்தை மாமாண்டா கீத்தட்டுல இருக்கிறாள் நான் சொல்றதை கேள்றா ஓ கரியாகையா புடியா ரதத்தை எப்படின்னா கட்டி குடிச்சாரா போறா காய நல்லவாத்தியே வராது அந்த நாகா கனவு
எங்கே என்று கேட்கிறாய். ஆமா அர்ஜுனா, ஆமா அந்த கர்ணனானவன் உன் சிரசிற்கு அதாவது கழுத்திற்கு அந்த நாகவனத்தை குறி வைத்தான். அப்படியா? ஜல்லினானவன் தடுத்தான், மார்பில குறி வைக்க சொல்லி. அது சொல்லி கேளாமல் கழுத்தை குறி வைத்தான் அல்லவா? ஆதி வேளையில பூமாதேவி இடத்தில ஒரு அடி மண் தானமாக கேட்டிருந்தேன். அப்படியா? அந்த நாகமானது உன் கழுத்திற்கு வரவும் நானோ எனது வலது பாதத்தை தேர்தட்டிலே வைத்து சிறிது அழுத்தியதோ பூமியானது நம்மோடு சேர்த்து ஒரு அடி கீழே இறங்கியது. அப்படியா? சிரசுக்கு வந்த மானமானது மணிமாமகுடத்தை பறித்து சென்றது. அப்படியா மாமா? மருகனை விட்டால் என்ன செய்வது? நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியா மாமா? சொன்னீர்களே விட்ட நாகாசுரம் அஸ்வசேனமானது சென்று அந்த அர்ஜுனன் சிரசாத்து அந்த பாதத்துல போடுங்க. வெங்காயத்தை தான் போடுது. வெங்காயத்துல ஓய் கண்ணா, அந்த அர்ஜுன சிரசு வரல. அர்ஜுன சிரசு மேல மனுமாவை தான் வந்துருக்கு. ஓய் கூட வந்ததா? ஆனா ஓய் பார்த்து நம்ப மாட்டேன். நாகமே நாகமே அர்ஜுனன் சிரசை கொண்டு வரவில்லையா? சிரசை அறுத்து வரவில்லையா நாகமே? மாயாவி கண்ணன் சரி செய்து விட்டார். ஆகையால் அர்ஜுன சிரசு வேண்டுமானால் என்னை மருகனை கொண்டு வருகிறேன். மருகனையா? எத்தாயார் படுத்தே சத்தியா தாய்க்கு நான் கொடுத்த சத்தியம் அம்மா, ஒரு கணைக்கு மேல் மறுகணை பெருயோகித்த மாட்டே பயன்படுத்த மாட்டேன். அதனால் ஒரு கணைக்கு மேல் மறுகணை மாறி எந்த நிலைமையும் தெரியுமா? அத மண்ணில் இருந்து நானும் ஆகவே இந்த மண்ணில் கர்ணன் உயிர் உள்ளவரை நீ உன்னை என் கரத்தால் தொடமாட்டேன். ஆகவே மாமா ஓய் கண்ணா, மருகனை விடு. ஓய் மருகனை விடு. ஆமா, ஓய் மருகனை விடுவதற்கு மரியாதை இல்லை மாமா. கருதியே வசவம் கேட்டேன் கடுசிரம் கொண்ட மாமா. மருகனை விட எனக்கு ஆகாது. நாகமே மருகனை விட முடியாதா? விட முடியாது. விட முடியாத காரணத்தால் இதோ உன் தேர்தல் நிமிர்ந்து என் உயிரை நானே மாய்த்து கொள்கிறேன். துளிபட ரவமோதி துளிபட ரவமோதி துடி துடித்து மாண்ட பின்பே ஒரு முகமான செல்லேன் அவன் சீர்வான். மாமா மருகனை விட மறுத்தபடியினால் நாகமோ படம் எடுத்து ஏத்தட்டியை மோதி தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டது. தேரோட்ட வந்த ஜல்லியின் தேரை விட்டு ஏயா கீழே ஓய் கண்ணா, ஓய் கண்ணா,
நம்பி நான் வந்தேன். ஆமா நீயோ நாகத்தை நம்பி வந்த. நாகத்தை நம்பி நான் வந்தேன். அந்த நாகாசுரமோ இருந்து விட்டான். இருந்து போனது. ஷார்ட்ஸ் மட்டும் போடுறோம். என்னால வேடி பயலை போய் அர்ஜுனா இதுக்கு பயந்து ஓடுகிறான் முட்டாள். டேய் அர்ஜுனா நாகம் இறந்து விட்டது. தேரோட்ட வந்த தள்ளி ஓடிவிட்டான். இவன் ரதம் ஓட்டுவானா சண்டை செய்வானா? நான் தேரோட்டிக்கு பிள்ளையா வளர்ந்தவன். எப்படி தேரை ஓட்டணும்னு எனக்கு தெரியும். பரசுராமனிடத்தில் கல்வி கற்றவன். எப்படி சண்டை செய்யணும்னு தெரியும். அதப்புறவிகள் உற்சாகமாய் போகுதாதி ரதத்தை ஓட்டிக்கொண்டே சமர் செய்யலாம் என்று நினைத்தால் கற்ற கல்வி அத்தனை மறந்து போனதே. பரசுராமர் கொடுத்த சாபம் தக்க நேரத்தில் போய் சொல்லி கற்ற கல்வி அத்தனை மறந்து போக சொன்னாரே. அதுவோ என்னவோ தெரியும். வந்து போச்சு. காலம் சென்ற பெருமை தெய்வத்திரு பொன்னுசாமி கவுண்டர் ஐயா அவர்களின் புதல்வராக விளங்கக்கூடிய ஆனந்தன் முருகன் ஆகிய இருவர் ஒருமிக்க சென்று ஐயாயிரம் அவர்கள் சொர்க்கம் சேர வேண்டி இங்கே கர்ணன் வேடத்திற்காக ஒரு வேஷ்டி துண்டும் வேஷ்டி சட்டை துண்டு மற்றும் பொன்னுரி வேடத்திற்காக ஒரு பட்டு சேலையும் அளித்திருக்கிறார்கள். அளித்தவர்கள் யாதொரு குறையும் வராமல் சகல வள நலவும் பெற்று வாழுமாறு எல்லாமல் அந்த ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். நீயோ கருத்தில் ஆயுதம் இல்லாமல் இராத பாணியாக இருக்கின்றாய். உன்னிடத்தில் வந்த தேரோட்டியம் ஓடிவிட்டால் அதனால் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். இன்று போய் நாளை வா. என்ன பையன் தம்பி தடி தம்பி மாதிரி நீ அவன் தம்பியா நீ இல்லையா? வயதுல தம்பி வயது என்ன வாடா போடான்னு பேசுற மனசு ரொம்ப புண்படுது. உன்னை சும்மா எப்படி அடிக்க முடியுமா? எப்படி அடிப்பேன்? அன்னைக்கு அடிச்சு அம்பலம் மாத்துறியா? இவனிடத்தில் இவ்வளவு நேரம் விவாதம் செய்து கொண்டிருக்கிறாய். அன்று ஈசன் கருத்தில் இந்த பாசபுராசிர கனியை பெற்றாய் அல்லவா? அந்த கனியை விடு மடிவான். ஒரு சத்திரனுக்கு அழகு நேருக்கு நேராக போதுவதுதான் சத்திரனுக்கு அழகு. நான் சொல்வதை கேள். அந்த 13ஆம் நாள் சண்டையிலே உனது பிள்ளை அபிமன்யு எனது மருமகன் கரத்தில் ஆயுதம் இல்லாமல் இருந்தான். அவன் ஒருவனை சுற்றி துரியோதனன், சகுனி, துரோணாச்சாரி இந்த கர்ணன் அனைவரும் சேர்ந்து கொண்டு அந்த அபிமன்யு பின்புறமாக இருந்து ஒவ்வொரு கையை காலையை வெட்டி அவனை கொன்றார்களே. அது நினைவில்லையா உனக்கு? பானத்தை அவன் மீது போடு, பாவத்தை என் மீது போடு. அப்படியா? சமயம் பெரியார்களே, சொந்த அண்ணன் என்று தெரியாமல் இந்த அர்ஜுனன் பானம் விட முற்படுகிறான். சொந்த அண்ணன் மீது என்னை அறியாமல் எப்படி பானம் விடுகிறான்? அப்போது தற்சமயம் கொஞ்ச நேரம் இந்த கர்ணன் முகத்தை அவன் அண்ணன் தர்மர் முகம் போல் மாற்றிருக்கிறேன். என்ன நடக்கிறது என்று மாமா மாமா கர்ணனை ரதத்தில் தானே கடவுளே தருமனை
இதோ தடத்து தட்டி ஏற்று மர்மமாய் துரியதானோ என் அண்ணனை என் தரத்தால் மாலை செய்திருப்பார் என்னமாய் செய்வேன் மாமா நீ அண்ணாலே ஆகாது மாமா அண்ணன் முகத்தை பார்த்தால் என் அண்ணன் முகம் போல் தெரிகிறது. அண்ணன் தருமனா? ஆமா. போதும் போதும் மாமா அந்த சாதி தர்ம மூர்த்தி அப்பவே நான் சொன்னேன் கர்ணனுக்கு பயப்படுற மாதிரி இருந்தா சொல்லியே அப்படியே ஓடிடலான்னு. இப்ப பாதி வேலி அறிக்கை நிறுத்திட்டு கர்ண முகத்தை பார்த்தா அண்ணன் முகம் போல் தெரியும். பொய்யா சொல்றேன் பாரியா அண்ணன் முகம் தான் தெரியுது. அண்ணன் இவன் தானே அறிவாய் நீதானே சொல்வதுவோ உன் அண்ணன் கர்ணன் தான். உன் அண்ணன் தான்டா. முடியும் அட குந்தையின் மகனே இவன் மாமா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை மாமா. ஆகையால் பாடி அட குந்தையின் மகன் அவனே கர்ணன் கர்ணன் குந்தியின் மைந்தனே நான் குந்தி மைந்தன். குந்தியின் மகனே அவனே கர்ணன். ஐயா மாமா என்ன சூடு பண்ற திருப்பி போடுறேன். நீ சொல்றது ஒண்ணும் புரியவில்லை மாமா. பாடி கூடாரம் சென்று என் அண்ணனை தர்மனை இருக்கின்றாரா இல்லையா பார்த்து விட்டு வருகின்றேன். அது வரைக்கும் மாமா அது வரைக்கும் கண்ணனுக்கு காவலா இருப்பாப்போம். காவலாளி வேலை செய்யணுமா? மாமா நானும் கூட வரேன். வாய் அந்த இடத்துல உனக்கும் உனக்கு தர்மனுக்கும் ஏதாவது சண்டை வந்தால் என்ன செய்வது? மாமா சண்டையா? எனக்கு அண்ணனுக்கு என்னையா சண்டை வர போகுது? நீ வந்தாதான் சண்டை வரும். நீ இங்க அறியா? நான் வந்தாதான் உங்களுக்கு சண்டை வருமா? ஆமா அண்ணா உனக்கு தம்பி ஆச்சுன்னா அநேக கோடி வந்துடும் அண்ணா. அமர்களும் ஏகிராயே ஒருவனாய் தனித்து வந்தாய் துரியனை தவிர துறை மக்கள் இறந்த சேரி பட்சமுடன் தனக்கு பகருவாய் பகருவாயே. ஆசீர்வாதம் எழுந்திரு. ரணகளும் சென்றாய் அல்லவா? ஆமா ஒருவனாய் தனித்து வந்திருக்கிறாய். ஆமா உலகளந்தோன் எங்கே? துரியனை தவிர மற்ற துறை மக்கள் இறந்த செய்தி பட்சமுடன் இருந்ததற்கு பகர வேண்டும். அதுவும் இன்று வேளாருக்கு சண்டை கர்ணன் மடிந்து விட்டானா என்பதை விவரமாக சொல்ல வேண்டும். அண்ணா கர்ணன் இன்னும் மடியவில்லை. கர்ணன் முகத்தை பார்த்தால் உங்கள் முகம் போல் தோன்றியது. அதனால் உங்களை பார்த்து விட்டு சந்தேகத்தை அப்படி என்றால் மாமா அங்கே காவலாக கர்ணன் மடியவில்லையா? மடியவில்லை. நீ ஒரு சுத்த வீரனா? உன் கையிலே காண்டி வருவதற்கு திக்கு விஜயன் என்று பெயர் உனக்கு எதற்கு? அக்னி தேவன் அழைக்கப்பட்ட காண்டிவத்தை கையில் வைத்துக் கொண்டு போருக்கு பயந்து புறமுது காட்டி ஓடி வந்திருக்கார். என் முகத்தில் விழிக்காத போடாதூர என்னை பேசினாலும் பரவாயில்லை. காண்டிவத்தை பேசிவிட்டார். அது யார் இப்போ என்ன செய்ய
என்னையா? உன் எதிரியாகிய கர்ணனை கொல்லுடா என்றால் கர்ணனை பார்த்தா தர்மர் போல் தெரிகிறது என்று சொல்லிவிட்டு ஆமா. தர்மரை போய் கொல்ல போறியே பிசங்கி விட்டதா? ஆமா இல்லை, அண்ணன் என்னையும் காண்டிபத்தியம் பத்தி இழிவாக பேசி விட்டார். இந்த காண்டிபத்தை இழிவாக பேசினார். ஆமா கோபம் வந்ததா? ஆமா மன் ஓய் மாமா, தர்மருக்கு எப்பவுமே கோபம் வராது. இப்போ தர்மருக்கு கோபம் வருகிறது என்றால் என்ன? இருப்ப தர்மரே அல்ல, விடு பானத்தை. கொல்லியா ஒரு பங்கு குறையிட்டோம். பானை நவர மாட்டேங்குதியா? இதுயா நவர மாட்டேங்குதியா? இவ்வளவு நேரம் பானம் விடுறேன் சொல்றேன், இப்ப விட வேண்டியதானே? பானை நவர மாட்டேங்கிறது. இந்த பானமானது வில்லு இருந்து நவர மாட்டேங்குது. ஆமா, காரணம் என்ன தெரியுமா? என்னையா? இந்த உலகத்தை தர்மத்தை எடுக்க யாராலும் முடியாது. அப்படியா? ஏன் நான் நினைச்சா கூட உன்னை கொல்ல முடியாது. ஐயோ, அப்படியா? நீ போய் கொல்ல முடியுமா அவனா? மாமா, எழுத்த கணக்கு இறை வேண்டும். இதோ இருக்கிற துஜாவரண கம்பம். ஆமா, இந்த கம்பத்தில இந்த பானத்தை விடு. பானத்தை விட்டால் கம்பத்தில் இருந்து குபிர் குபிர் என்று அர்த்தம் வருகிறது. என்ன காரணம்? அர்ஜுனா, மாமா, அந்த சிவபெருமான் கரத்தில் இருந்த பாசபராத்திர கணையை வெற்றி அன்று உன் தந்தை தேவேந்திர இடத்தில சென்று அவனுக்கு இடுக்கண் விளைவித்த 3,60,60,000 காலகை நியாத கவசர்களை அதம் செய்தாயே. அப்படியா? ஆமா, அசுரன் தப்பித்து வந்து துரியன் பங்கிலே சேர்ந்து கொண்டான். அப்படியா? ஆமா, பாரி கூடாரத்திலே தனியாக இருக்கக்கூடிய உன் அண்ணனை கொல்வதற்காக அனுப்பினான் அந்த துரியோதனன், அந்த அசுரனை. அப்படியா? அதை நான் ஞானத்தால் அறிந்தேன். அந்த அசுரனை இந்த உன் பானத்தால் கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டேன். ஆகையால் அங்கே கர்ணன் முகத்தை தர்மனாக நான் தான் மாற்றிருக்கிறேன். வர செய்தேன். நீ வருவதை பார்த்து கம்பத்தில் ஒளிந்து கொண்டான் இந்த அர்ஜுனன். அப்படியா? ஆகையால் இந்த பானத்தை அவனை கொல்வதற்காகவே இப்படிப்பட்ட சூழ்ச்சியை செய்தேன். அப்படியா மாமா? அண்ணனிடத்தில் மன்னிப்பு கேட்டு வருகின்றேன். மன்னித்து விட்டு மாமாவோடு சென்று வெற்றியோடு திரும்பு. நானோ பாறை உராத்தில் தங்கி கொண்டிருக்கிறேன். சென்று மாமா, குருஷேத்திரம் வந்து விட்டோம். இப்போது என்ன செய்ய வேண்டும்? எங்கடா போய் போனாரா? நான் எங்கடா போறேன்? அட சண்டைக்கு வந்து ஓடி போனாச்சே. அட பேடி பைலே ஓடி வந்தாயோ. அட பேடி பைலே இப்ப வந்து என்ன முட்டி போட்டு யாருறானே வாய் முட்டை எப்படி சண்டை போயிடுவான்? ஏய், ஆமா, குறுக்குற பேசுகிறேன். யாரா? யார் கூட வந்துக்கிறான்? மாமாடா, கரையேலுக்கு தான் எங்கடா தெரியும்? அட கடி வரதா? ஏய், அட நரிக்குள்ள பாண்டே கிருஷ்ணன் நடத்தும் ரகத்தில் வந்தாய். அந்த நரிக்குள்ள பாட்டி கூட வந்துக்கிறியா? புழுப்பேண்டுக்காரனா? பரவாயில்ல, நரி கூலி பாடுறான். நீ பாம்பு கூலி பாடி வச்சுங்க. அந்த நரிக்குள்ள பாட்டி புழுப்பேண்டுக்காரன் நம்பாத. இது உயிர் பார்த்த உறுதி. உயிரா பாக்கலாம்டா. பார்க்கலாமா? கையில ஒன்று மாமா. டேய், ரதமும் நான் வேகமாக செலுத்துகின்ற பொழுது ஆமா, இந்த பாரத பூமியிலே சக்கரமான கீழே புதைந்து விட்டது. நகரவில்லை. நான் சண்டை செய்தார் ரதத்தை ஓட்டத்தான் கோல் கொடுத்து ரதத்தை தூக்கி நிலைநிறுத்திய பிறகு இன்னொரு சண்டைக்கு வரட்டான். அர்ஜுனா, அவன் செய்த பாவம் எல்லாம் இப்போது வந்து அவன் ரணகளத்திலே மூழ்கிறது. அன்று அந்த காமதேனு கொடுத்த சாபம் அவன் தேர் சக்கர பூமியில புதைந்திருக்கிறது. தோல் கொடுத்து தூக்குகிறான். இதுதான் சமயம். இவன் மீது பானத்தை விடு. தந்தமே பானம் எடுத்து கேளுங்கள் பெரியவர்களே, கர்ணன் உயிரானது இன்னும் பிரியவில்லை. காரணம், ஆதி நாள் முதல் கொண்டு இது நாள் வரையும் கர்ணன் செய்த தான தர்மத்தின் புண்ணியம் இப்போது அவன் தலை காத்து வருகிறது. இந்த வலியோடு வேதனையோடு அவன் இருக்கக்கூடாது. இவன் உயிர் பிரிய வேண்டுமானால் இவன் செய்த தான தர்மத்தின் புண்ணியத்தை நான் தாரி வார்த்து கொள்ள வேண்டும். ஆகையால் இப்போது ஒரு ஏழை பிராமணனாக உருவெடுத்து வருகிறேன்.
அடியே யாரும் தெரியுதாங்க யாருன்னு சொன்னாதானப்பா தெரியும். ஏழப்பட்ட பிராமணன் காசி மதியிலிருந்து வர்ற வயதான சரி இருக்கட்டும். கர்ணமகாராஜா பாத்தியன்னு நான் பார்த்தது கிடையாதுப்பா. அதோ தூரத்திலே ஒரு ஆள் சாய்ந்து இருக்கிறார் என்று கேளுங்கள். ஐயா யாரையா நீங்க தேர்தட்டில சாய்ந்து கிடப்பீங்க ஐயா என்னை யார் என்று கேட்கும் தாங்கள் யாரோ? வேதம் வாதக்கூடிய ஒரு ஏழை அந்தணன் ஐயா. அந்தனரா? ஐயா உதிரத்தை கண்டால் காத தூரம் ஓடுவார்கள் அந்தனர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். வெள்ள பூமியே உதிர பூமியிலே வந்திருக்கின்றீர்கள். உண்மையில் நீங்கள் அந்தனரா? வறுமையின் கொடுமை ஐயா. யாரை காண இந்த இடத்திற்கு வந்தீரோ? நானோ காசி மதியிலிருந்து எனக்கு வறுமை. என் மகனுக்கு பூணூல் திருமணம் செய்ய வேண்டும், பொன்பொருளை பெற்று செல்லலாம் என்று வந்தேன். யாரிடத்திலே? அங்குதேச கர்ணனை பார்த்தீர்களா? ஐயா நீங்கள் யாரை தேடி வந்தீரோ அதே கர்ண மகாராஜன் அடியன் தான் ஐயா. அட தேவுடா தேவுடா. உட்கார்ந்த ஒரு நாட்டாளிதான். அப்படி போய் வரலாம். இந்த கட்டத்துக்கு மட்டும் சரியா வந்துரும். இது எப்படி போய் வரலாம்? எதுக்கு? உட்கார்ந்த வாரி கொண்டு. ஏய் கர்ண மகாராஜா இடத்துல சொன்னா பொன்பொருள் கிடைக்கணும் வந்தேன். இவரே சாக போற தருவாயில் இருக்கிறார். சரி இவரிடத்துல என்ன கிடைக்க போகிறது? நான் என் நாடி பேசுகிறேன். வேதமதை ஓதுகின்ற எதியரே ஓர்வசமா நேரத்திலே வந்து கர்ணனிடத்திலே ஏதாவது யாசகம் பெறலாம் என்று வந்து நினைக்கிறீர்களே? நான் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற அரண்மனைக்கு வந்திருந்தார். கேட்கும் பொருளை விட அதிகமாக கொடுத்திருப்பேன். போராத காலம் ஐயா உங்களை தேடி வந்து ஒரு வேண்டுதல் ஐயனே. கடைசி நேரத்தில் கர்ணனிடத்திலே ஒரு அந்தனர் பாவம் போய் எளிமையில் கேட்டார். அவர் கேட்டதற்கு கர்ணன் கொடுக்கவில்லை என்று ஒரு சொல் அவப்பெயர் வந்து என்னை சாரா வண்ணம் என்னால் எழுந்திருக்க முடியாது. எதிரிவிட்ட பானத்தால் என் உடலெல்லாம் சல்லடை கண்களாக பானங்கள் தைத்திருக்கிறது. என் கைக்கு எட்டியவாறு இருக்கும் பொருளை கேட்டு சாகும் தருணத்திலும் கொடை செய்தான் கண்ணன் என்று ஒரு பெயர் உங்களால் விளங்கும்படி செய்யுங்கள் ஐயா. நானும் பொன்பொருள் கேட்கலாம் என்றுதான் வந்தேன். இந்த நேரத்தில் உங்களிடத்துல பொன்பொருள் இல்லை. நீங்களும் ஏதாவது கேளுங்கள் என்று வற்புறுத்துவதால் ஒன்று கேட்கிறேன். அதனால் முதல் இது நாள் வரைக்கும் நீங்கள் தான தர்மத்தை செய்திருக்கிறீர்கள். அது எல்லாம் ஒரு புண்ணியமாக திறந்திருக்கிறது. அந்த புண்ணியத்தை தாரை வார்த்து உதவுங்கள் ஐயா. முடியாத சொல்லிவிடுங்க, போய்விடுகிறேன். கடைசி வரை நான் செய்த புண்ணியம் தான் என்னுடன் வரும் என்று நினைத்தேன். அதையும் தாரவாத்து கேட்கின்றீர்கள் ஐயா. முடியாதென்றால் சொல்லிவிடுங்கள் ஐயா. நான் போகிறேன், கொடுக்கிறேன். ஆனால் ஒரு பொருளை மற்றொரு இடத்திலிருந்து தாரவாத்து வாங்க வேண்டும் என்றால் 3 பொருள் வேண்டும். எல், தர்ப்பை, ஜலம். அந்த 3 பொருள் தான் நான் தாரவாத்து கொடுக்க முடியும். இந்த பொருளுக்கு நான் என்ன செய்வேன் ஐயா? என்னால் தத்தம் கொடுக்க முடியாது. அடியே இந்த பிராமணன் வர்ற வழியில ஒரு திதிக்கு போய் வந்தேன். அந்த திதியில எனக்கும் தட்சணையா எள்ளும் தர்ப்பையும் கொடுத்திருக்க வச்சுருக்கேன். இந்த ரணகாலத்துல ஜலத்திற்கு நான் எங்கு செல்வது? ஜலத்திற்கு பதிலாக வேறு ஒரு வழி சொல்கிறேன். அது செய்வீர்களா ஐயா? ஜலத்திற்கு பதிலாக வேறு ஒரு யோசனை சொல்கிறேன். எதிரி விட்ட பானங்கள் உடலெங்கும் தைத்திருக்கிறது அல்லவா? அதில் இதயத்திற்கு நேராக உள்ள பானத்தை பிடுங்கினீரானால் உதிரமானது ரத்தமானது கொப்பளித்து வரும். அந்த ரத்தத்தையே ஜலமாக என்னை தாரை வார்த்தால் ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா. நாங்கள் கொடுப்பதற்கு தடையில்லை. ஆனால் இந்த ஏழ்மையின் குலத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த இவன் கர்ணனுடைய உதிரம் உங்கள் கரத்தில் படுவதா? உங்கள் மனம் புண்படும் ஐயா. சர்வமும் ஜெகநாதம். எனக்கும் அந்த அளவு வறுமை. அதுவே உங்கள் விருப்பம் என்றால் அதையும் செய்ய காத்திருக்கிறேன் ஐயா. இதை தருகிறேன் ஐயா. எள்ளும் தர்ப்பையும் கொண்டு வந்திருக்கிறேன்.
சேர்த்துவா கரெக்ட் பண்ணி போட்டு பாக்குறியா?